வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் என்னுடைய ஜோதிட அனுபவங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். மானிட வாழ்வு முன்பே தீர்மானிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் போன்றது. ஒரு திரைப்படம் திரைக்கு வெளிவருவதற்கு முன்னால் அதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகள், தணிக்கை செய்வது, எடிட் செய்வது என்று பல வேலைகள் முடிந்த பிறகுதான் அது வெளியே திரைப்படமாக வருகிறது. அதுபோல கருவிலேயே பல விஷயங்களை முடிவு செய்துதான் இந்த மானிட பிறவி மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த செயல் எந்த வயதில், எந்த மாதம், எந்த நாள், எந்த நிமிடத்தில் நடைபெற வேண்டும், அது யாரால் நடைபெற வேண்டும், எப்படி நடைபெற வேண்டும் என்பதெல்லாம் செல்லற முடிவு செய்து அதை நிறைவேற்றுவதற்காக கண்ணுக்கு தெரியாத பல நிர்வாகிகளை வைத்து இந்த மானிட வாழ்வு என்ற மிகப்பெரிய ஒரு மாயஜால கூத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாயஜால கூத்தை அப்படியே உண்மை என்று நம்பி வாழ்கின்றவர்கள் அவர்கள்தான் மிக மிக அதிகம். இது வெறும் மாயக்கூத்து என்று தெரிந்தவர்கள் பலர் மௌனமாகி சென்று விடுகிறார்கள். இந்த உலகின் எந்த சம்பவத்திற்கும் அவர்கள் அலட்டிக் கொள்வதே இல்லை. காரணம் என்ன என்றால், அனைத்தையும் கண்காணிக்க ஒரு கர்த்தா என்ற ஒரு தலைவன் ஒருவன் இருக்கிறார் என்ற உணர்வினால் என்ன சம்பவம் நடந்தாலும் நீதி நியாயங்கள் தவறாமல் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாளன் இந்த உலகையும் உலகத்து உயிர்களையும் படைத்து காத்து அழித்து வருகிறார் என்ற இரகசியத்தை தெரிந்து கொண்டால் அவர்களால் மகிழ்ச்சியும் அடைய முடியாது, துன்பமும் அடைய முடியாது. காரணம், அவர்களுடைய ஓன் உடம்பிற்கே ஒரு சுகதுக்கங்கள் வருகிறது என்றால் அதையும் கூட அவர்கள் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தில் இருப்பார்கள். இறைவனுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்துவிட்டதால் இந்த பிறவியில் கடன் வைத்தால் மறுபிறவியிலே அடைக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல் எந்த செயலையும் செய்துவிட முடியாது. எத்தனை இரகசியம் என்பது இந்த உலகத்தில் யோசித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. இன்று விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்த பிறகு தொழில்நுட்ப அறிஞர்கள் கூறுகிற செய்திகளை பார்க்கும்போது
இந்த உலகத்தில் எந்த ரகசியமும் இருப்பதாக தெரியவில்லை என்று தெளிவாகவே ஆதாரங்களுடன் கூறுகிறார்கள். இதே செயல்தான் பல நூறாண்டுகளுக்கு முன்பாக நம் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருந்தது. பலவிதமான இறைவனுடைய கண்காணிப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் அது தெய்வ வடிவத்தோடு சேர்த்து நம்முடைய மனித சமுதாயத்திற்கு அந்த உண்மைகளை மறைபொருளாக கூறிச் சென்றார்கள். இவர்களும் அதை நம்பினார்கள். அதன்படி செயல்பட்டார்கள். அது ஒரு காலமாக இருந்தது. இன்றைய காலத்தினுடைய மனோநிலை, அன்றும் இன்றும் பொதுவாக மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்றால், இறைவனால் வைக்கப்பட்ட இந்த மாயை தன்னால் அனைத்தும் நிகழ்த்திவிடலாம் என்கிற ஒரு அறியாத ஒரு மன உறுதியை பலருக்கும் கொடுத்து வருகிறது. அது இறைவனால் வைக்கப்பட்ட ஒரு அடிப்படை சக்தி. தன்னால் அனைத்தும் நடக்கிறது என்பதுதான் அநேக மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கும். என்னால் எதுவும் முடியாது, அனைத்தும் உன்னால் தான் முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். அவ்வாறு என்னால் எதுவும் முடியாது, நீயே அனைத்தும் என்று தெரிந்து கொண்ட ஒரு மானிடனை இறைவன் ஒரு மிகப்பெரிய செல்வமாக மதிக்கிறார். இன்று ஜோதிட அனுபவத்தில் சில செய்திகளை சொல்ல இருக்கிறேன். அதற்கு இது போன்ற சில அடிப்படை விஷயங்களை கூறிய பிறகு கூறினால்தான் அதை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் நிலை ஏற்படும். இது நேரத்தை போக்குவதற்காக செய்யக்கூடிய செயல் அல்ல. மறைந்து கிடக்கிற பல்வேறு ரகசியங்களை மனித சமுதாயத்திற்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற இறைவனுடைய ஆக்ஞையை முடிந்தவரை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தால் செய்யப்படுவது. அதன் காரணமாக அதில் என்னென்ன இருக்கிறது என்பதை சொல்லி சம்பவங்களை விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இதுபோல ஒரு துவக்க உரையோடு இந்த வேலையை நான் தொடர்கிறேன். நெடுங்காலத்திற்கு முன்னால் ஒருவர் இருந்தார். பலர் பல விதமாக இந்த ஜோதிடத்தை மட்டுமே என்னை ஒரு ஜோதிடன் என்ற அடிப்படையிலே பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். மிக மிக நெருங்கி பார்த்தவர்கள்தான் இந்த ஜோதிடத்தை தாண்டிய நிலையில் என்னுடைய செயல்கள் இருக்கிறது என்பதை காலம் கடந்து தெரிந்து கொண்டவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வாறு அவர் அடிக்கடி சில விஷயங்களை கேட்பார். பொது அவருடைய மகன் ஒரு 8 அல்லது 9வது வகுப்பு படித்திருப்பான் என்று எனக்கு நினைவில் இருக்கிறது. அப்போது அவருக்கு அந்த பையன் எனக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டபடியே இருந்தான். அப்படி அவரிடம் பண வசதிகளும் இருந்தது. என்னோடு கேட்டார், பையன் வாகனம் வாகனம் என்று கேட்கிறானே என்று ஜாதகத்தை கொடுத்து விவரத்தை கேட்டார். அவனுடைய எதிர்காலத்தையும் கேட்டார்.
பையன் அநேகமாக 9, 10 வகுப்புகளை நெருங்கி இருக்கலாம். போது நான் கூறினேன், இவனுக்கு ஒரு 20 வயது இவன் கடக்க வேண்டும். அதுவரையில் வாகனம் என்ற நினைவை விட்டுவிடுங்கள். அவன் நிச்சயமாக வாகனத்தைத்தான் கேட்பான். ஆகவே அதை ஒருபோதும் வாங்கி கொடுத்து விடாதீர்கள் என்று கூறினேன். அவர் ஒரு படிப்பை மனதிலே வைத்து இந்த படிப்பில் தான் சேர்க்க வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றார். ஜாதகப்படி வாய்ப்பு இல்லை என்று கூறினேன். அவரிடம் பணபலம் இருந்ததால் பணத்தை கொடுத்து அதை வாங்கிவிடலாம் என்று ஒரு நம்பிக்கையில், சரி, அது பையன் பள்ளி படிப்பை முடித்தவுடன் எப்படியும் அவர் நினைத்த துறையிலே வாங்கிவிடலாம் என்று என்னிடமே கூறினார். மனிதர்கள் எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது. அடிப்படை கட்டடத்திற்கே ஆட்டம் கண்டு கிடக்கிறது. விசா முடிய போகிறது. இவற்றையெல்லாம் இவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. இதுதான் இறைவன் செய்கிற மாயை. தன்னால் அனைத்தும் முடிந்துவிடும். தனலட்சுமி வந்துவிட்டால் கொஞ்சம் காசு கையிலே சேர்ந்து ஒரு செல்வம், அது செல்வம் வந்ததால் செல்வாக்கு என்று ஒன்று வந்துவிடும். அது பொதுவாக செல்வாக்கு என்று கூறப்படுகிறது. அதனுடைய உண்மை பொருள் என்ன என்றால், செல்லுகிற வாக்கு. இந்த மனிதனுடைய சொல் வேலை செய்யும். அந்த சாதாரண ஒரு நிலையில் இருப்பவனுடைய சொல், ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று கூறுவார்கள். செல்லாது அவன் வாயில் சொல். அந்த சொல் செயலுக்கு வருவது செல்வாக்கு என்று கூறப்படுகிறது. அந்த செல்வாக்கு வர வேண்டும் என்றால் செல்வம் வர வேண்டும். அதனால்தான் செல்வம் செல்வாக்கு என்று கூறுவது. இப்படி மனிதர்கள் தங்களால் அனைத்தும் நடந்துவிடும் என்று எதிர்காலத்தை பற்றி இம்மியளவும் தெரியாமல் அவர் ஒரு அசட்டு தைரியத்திலே சொல்லி சென்றார். அப்பொழுது நான் எழுதி அவருக்கு கொடுத்திருந்தேன். இந்த படிப்பு தான் இவனுக்கு கிடைக்கும். இந்த வயது வரை இவனுக்கு வீடு கட்டும் யோகம் என்பது இல்லை. அவர் வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் இருந்தார். மனையெல்லாம் இருக்கிறது. அவருடைய வேறு கிராமங்களிலே அவருக்கு வீடுகள், கொஞ்சம் நிலம் எல்லாம் இருக்கிறது. எல்லாரும் இருக்கிற இடத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு 40 வயது அந்த போன்ற காலங்களில் தனித்தனியே ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும். இப்படி இது எல்லோரையும் போல தான் அவருடைய மனமும் ஏங்கியது. நான் கேட்ட காரணத்தால் இதை தெளிவாக கூறினேன். எழுதியும் கொடுத்தேன். அவ்வப்பொழுது இரவு நேரங்களிலே ஒரு 2, 3 பேரோடு சந்தித்து உரையாடும் நபர்களில் இவரும் ஒருவர். பொதுவாக அவருக்கு அதிகமான நம்பிக்கை குறைவு. என்றாலும் என்னை பற்றி தெரிந்த காரணத்தால் அவர் ஒரு கீழடங்கிய நிலையிலே என்னிடம் அந்த பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்வார். மற்றவர்களிடம் மிக எல்லாம் தெரிந்தது போல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போது இடையிடையே பேசும்போது, ஐயா, பையன் மீண்டும் வாகனம் என்று, அவன் பள்ளி இறுதியை நெருங்கிவிட்டான். வாகனம் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் கூறிய அந்த வயது வரை கொடுக்காதீர்கள். வாகனத்திலே இவனுக்கு கண்டம் இருக்கிறது
என்று கூறியிருந்தேன். இந்த நிலையில் வேறு ஏதோ ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றவன் கீழே விழுந்து கை, கால், முட்டி எல்லாம் ஒரே இரத்த காயம் ஏற்பட்டது. நானும் கூட நினைத்தேன், பயல் இதோடு தப்பித்து விடுவானா என்று ஒரு எண்ணம் எனக்கும் வந்தது. அது சில காலம் இருந்து இளம் வயது என்பதால் அது சரியாகிவிட்டது. அப்போது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அவர் நினைத்த அதே படிப்பை தொடர வேண்டும் என்று தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்து பார்த்தார். அதற்கான மார்க்குகளும் குறைவு. பணத்தை இவர் செலவழித்த போதும் கூட அது சாத்தியப்படவில்லை. பிறகு நான் என்ன கூறினேனோ அதே படிப்பைத்தான் அவன் தொடர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. சரி என்று கல்லூரிக்கு சென்ற பிறகு மீண்டும் பையன் வண்டி வாங்க வேண்டும் என்று தன்னுடைய பாட்டை ஆரம்பித்தார். இவர் அவ்வப்பொழுது சந்திக்கிறவர் என்பதால் இரவு நேரங்களில் சந்திப்பார். ஐயா மீண்டும் வண்டி கேட்கிறான். அப்போது கூட 2, 3 பேர்களும் இருப்பார்கள். இதோ பாருங்கள், வண்டியை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவையில்லை, வாங்கி கொடுக்கவும் முடியாது. ஆனால் விதி வேறு வழியிலே வேலை செய்துவிடும். ஒரு வழியை நாம் அடைத்தால் விதி அதற்கு வேறு ஒரு பாதையை போடும். ஊழின் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று அதில் சில தமிழாசிரியர்களும் உண்டு. இந்த பாடலையும் கோரினேன். ஒரு வழியை நாம் அடைத்து வைத்துவிட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கும் வேளையில் விதி வேறு ஒரு வழியை திறந்து கொண்டு வந்து நிற்கும். மற்றொன்று சூழினும் தான் முந்துரும், அது முந்தி வந்து வேலையை செய்துவிடும் என்று கோரினேன். நீங்கள் வண்டி வாங்கி கொடுக்காவிட்டாலும் அடுத்த மனிதனுடைய வண்டியை வாங்கி செல்லாமல் இருக்கும்படி சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நாம் வண்டி வாங்கி கொடுக்காவிட்டால் இவன் வாகன கண்டத்திலே தப்பி விடுவான் என்று ஒரு கணிதம் போட முடியாது. விதி வேறு வழியிலே வேலை செய்யும். பிறருடைய வண்டிகளை வாங்கி இவன் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பாகச் சொன்னேன். அவர் கூறினார், ஐயா, நான் சொல்வதை விட நீங்கள் சொன்னால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஊருக்கு வரும்போது நீங்களே சொல்ல முடியுமா என்றார். நான் சொன்னால் கேட்கிற வயது அவனுக்கு இல்லை. எப்படி நீங்கள் சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் வண்டி வாங்கி கொடுக்கவில்லை என்பதால் அது முடிந்துவிட்டது என்று கருத வேண்டாம். வேறு ஒருவனுடைய வண்டியை வாங்கி அந்த சம்பவம் நிகழ்ந்து விடாமல் பார்ப்பது உங்களுடைய கடமை. அதற்கான எச்சரிக்கைகளை செய்யுங்கள் என்று கூறினேன். இந்த நிலையில் காலங்கள் சிறிது நகர்ந்தது. அவருக்கு வீடு கட்டும் ஆசையும் இருந்ததால் வீட்டை துவக்கலாமா என்றார். அதற்கும் நான் அந்த பையனுடைய வயதை கடந்த பிறகு நீங்கள் வீடு கட்ட துவங்குங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் சூழ்நிலைகளால் எல்லோரும் அவரைச் சேர்ந்தவர்களெல்லாம் வீடு கட்டுகிறார்கள் என்று அவரும் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். சரி, வேறு வழி இல்லை என்று நான் ஒரு நாளை எல்லாம் குறித்து கொடுத்து அந்த வேலையும் நடந்து வருகிறது. வீடு கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது. அப்போது அந்த வீட்டிற்கு பெயர்களில் அந்த கிரில் பெயரிலே பெயரை போட வேண்டும் என்று, இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டார். அப்போது நான் மனதிலே தோன்றியது, அவருடைய பையனுடைய பெயர் வரும்படியாக, அது ஒரு இறைவனுடைய பெயர் என்ற காரணத்தால்
அந்த பெயரை வைத்து அந்த இல்லம் என்று வையுங்கள் என்று எழுதி கொடுத்தேன். அவர் கூறினார், இது பையன் சிறுவன் மனைவி பெயரை வைக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். சரி, இது போன்ற நபர்களெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்று, சரி முடிந்தால் வையுங்கள் என்று கூறிவிட்டேன். முன்பே நான் கூறியிருப்பேன், இதுபோல விவரமாகலாம் கூறுகிற வழக்கம் இல்லை. சரி என்று போனார். அதுபோலவே அவருடைய மனைவி பெயரும் அடிக்கப்பட்டது, பொறிக்கப்பட்டது. காலங்கள் நகர்ந்தது. பையன் வெளியூரிலே படிக்கிறான். நான் கூறிய காலம் வந்தது. கூட படிக்கிற இன்னொரு பையனுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெகு தொலைவு சென்றிருக்கிறார். வாகனத்தை ஓட்டியது இந்த பையன். இரவு நேரம். அந்த நாளிலே எதிரே வந்த வாகனத்தில் மோதி அப்படியே தூக்கி வீசப்பட்டான். சம்பவ இடத்திலே. அது தலை காயம் என்றதால் அந்த இடத்திலே அவன் மரணமடைந்தான். இந்த செய்தி ஊருக்கு வந்து சேர்வதற்கு அதுபோல் இந்த மொபைல் எல்லாம் இல்லை. பல மணி நேரங்கள் கழித்து செய்தி வந்தது. மிகப்பெரிய ஒரு துன்பகரமான சூழ்நிலை. அங்கு சற்று தள்ளி, நான் வசிக்கிற பகுதிக்கு சற்று தொலைவில் இவங்களுடைய வசிப்பிடம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு துன்பகரமான சூழ்நிலை ஏற்பட்டது. பலரும் சென்றார்கள். ஒரு அருகில் இருந்த ஒரு பெரிய ஊரிலே மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்று தகவல் வந்தது. தலையில் அடிபட்டது, இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்ற தகவல் தான் முதலில் வந்தது. அப்போது என்னோடையே இருக்கிற ஒரு இளைஞன் ஒருவன் கேட்டான், சார், இது எப்படி இந்த பையன் தப்பிப்பானா? அவன் என்னோடையே நெருங்கி இருக்கிற பல கால சந்தர்ப்பங்களில் ஒரு சிலர் இவ்வாறு தொடர்ந்தே வருவார்கள், வந்தவர்கள் உண்டு. அவர்களிடம் மட்டும் சில நேரங்களிலே உண்மைகளை கூறுவதுண்டு. அவர்களுக்கு இது அறிவதிலே ஒரு ஆர்வமும் இருக்கும். இப்படி ஊரே சொல்கிறது, சார், பையன் தப்பித்து விடுவானா? அவன் கதை முடிந்த 4 மணி நேரம் ஆகிறதப்பா, எங்கே தப்பிப்பது? கதை முடிந்து போய்விட்டது. இது சும்மா அதோ அங்கே எங்கே கொண்டு போகிறேன் என்று சொல்வார்கள். அவன் அப்படியே பிரமித்து, இப்படி பல விஷயங்களை அவன் பார்த்தவன். அன்று முழுவதுமே இது சம்பந்தமான பேச்சு. பிறகு அதிகாலையில் தான் தெரிந்தது, பையன் போய் சேர்ந்து விட்டான். அது சம்பவ இடத்திலே முடிந்து போனது. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி. இதனால் பல விஷயங்கள். அது அனைவரும் என்னையும் அறிந்திருந்தார்கள், அவரையும் அறிந்திருந்த காரணத்தால், என்ன அவரிடம் கேட்கவில்லையா என்று அனைவரும் கேட்டார்கள். இல்லை, கேட்கத்தான் ஐயா செய்தேன். அவர்கள் சொல்லத்தான் செய்தார். ஆனாலும் விதி இப்படி வேலை செய்துவிட்டது. என்னை பற்றி தெரிந்தவர்கள் அருகில் இருக்கிறார் என்ற காரணத்தால் அனைவருடைய முதல் கேள்வியும் இதுவாகத்தான் இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையை எனக்கும் ஏற்படுத்தியது. இப்படி பல அனுபவங்கள் உண்டு. அதனால் இது போன்ற மரண சம்பவங்களை, துன்பகரமான செய்திகளை நான் வெளிப்படையாக கூறுவதை பல காலங்கள் கழித்து கைவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கு இதுபோல பல சம்பவங்கள் காரணமாக அமைந்தது. சரி என்று இந்த
கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் சில மாதங்கள் ஓடியது. அங்கு வீடு ஒரு புறம் வளர்ந்தது. இந்த சம்பவங்கள் முடிந்து சில காலங்கள் கழித்து அவரே வந்தார். நீங்கள் வைத்த இந்த வீட்டுக்கு உள்ள முதல் பெயர் அவருடைய மகனுடைய பெயரை, அது இறைவனுடைய பெயர் என்ற காரணத்தாலும், பையனுடைய பெயர் என்று வந்த காரணத்தாலும், அந்த பெயரையே வைத்து விடலாம் என்று நினைத்து, அந்த பழைய பொறிக்கப்பட்ட அனைத்தையும் எடுத்துவிட்டு, பையன் போய்விட்ட காரணத்தால் அந்த பெயரை அந்த வீட்டிற்கு சூட்டினார். அதன் பிறகு ஒரு சாதாரணமாக அதற்கு ஒரு கிரகப்பிரவேசத்தை செய்து அந்த வீட்டிற்கு குடி சென்றார். இந்த சம்பவம் எனக்கு சற்று கிளர்ச்சியை கொடுத்தது. இதற்கு இதுபோல பல நடந்தது. அந்த ஊர் சிறிய ஊர் என்பதால் சொல்லியிருப்பேன். அதற்கு அந்த சம்பவங்கள் எந்த வயதில் வேண்டுமானாலும் நடந்திருக்கும். அதை விசாரிப்பதற்கு செல்ல வேண்டிய ஒரு சமுதாய கடமை என்ற முறையில் சென்றால், அங்கேயே சொல்லி அவர்கள் வருந்துவார்கள். ஏற்கனவே சொன்னார்கள் ஐயா, நாம் தான் கேட்கவில்லை என்று இவ்வாறு வருந்துகிற பல சூழ்நிலைகளையும் நான் பார்த்தேன். எதற்கு இவர்களிடம் இதை முன்பே சொல்லி இதை நாம் சிரமப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இதுபோல பல சம்பவங்கள் காரணமாக அமைந்தது. ஜோதிடன் தனக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்று ஏதோ சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அன்றே சொன்னார். ஓராண்டுகளுக்கு முன்பு சொன்னார். 10, 15 விஷயங்களை எதிர்மறையாகவே சொல்லுவது என்பது சிலருக்கு வாடிக்கை. நல்லதாகவே சொல்லி கதையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். அதிலே விமர்சனம் வந்தது என்றால், முடிந்தவரை தீமைகளை சொல்லி வைத்தால் அதில் 10 சொன்னால் 5 நடந்துவிடும். இப்படி பல வித்தைகளை மனிதர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய நிர்வாகிகளே திணறக்கூடிய அளவு இந்த மனிதர்களுடைய சிந்தனையும் செயல்களும் இருக்கிறது. ஆனால் இறை நிர்வாகிகள் ஒருபோதும் ஏமாறப் போவதில்லை. மனிதன் கண்டுபிடித்த கம்ப்யூட்டரையே இவனால் ஏமாற்ற முடியாது. இவன் பாஸ்வேர்டு தப்பாக போட்டாலும் அது நினைவில் வைத்து கொண்டு அது மறுத்து கொண்டே இருக்கும். ஒரு நிலைக்கு மேல் அது லாக் ஆகி போய்விடுகிறது. அதைப்போல இந்த மனிதர்களுடைய தந்திர புத்தியும் கபட புத்திகளும் இறைவனுடைய நிர்வாகிகளுக்கே சவால் விடும் அளவில் இருக்கிறது என்பதை நான் பல மனிதர்களிடம் பார்த்திருக்கிறேன். அது இன்றைய அனைத்தையும் வியாபாரமாக்குவது, அனைத்தையும் விளம்பரமாக்குவது, அப்படி இப்படி சுற்றி அனைத்தையும் பணமாக மாற்றி விடுவது. இது என்ன ஒரு நிலை என்பது கலிகால நிலை. இறைவனுடைய உண்மையான ஒரு ஆற்றலை உணர்ந்தவர்கள் செருக்கடைய மாட்டார்கள். உலகில் நடக்கிற சம்பவங்களையெல்லாம் அவர்கள் ஒரு நடுநிலையோடு இருந்து நம்முடைய நிலையும் அதுதான், நமக்கும் இப்படித்தான் வரும். இறைவன் ஒருவர் நிர்வகிக்கிறார். அவர் மிகப்பெரிய ஆற்றலாளர், மிகப்பெரிய அறிவாளி, மூதறிவாளன் என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு அதற்கு எண்ணாயிரம் காரணங்களை, அதனால் நடந்தது, இதனால் நடந்தது, அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். எதுவுமே மனிதனுடைய கையில் இல்லை. இந்த விமர்சனம் செய்து சொல்லுகிறவரோ, அதை கூறிவிட்டேன் என்று இருமாப்படைகிற ஜோதிடரோ இந்த மண்ணில் தொடர்ந்து வாழப்போவதில்லை. அந்த சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிற ஜோதிடருக்கு என்ன வரப்போகிறது என்பதை அவர் தெரிந்தால்தான் அவர் ஜோதிடர். அவர் நான் அதை சொன்னேன், இதை சொன்னேன் என்று அவர்களே ஆள்களை வைத்து விளம்பரத்தை செய்வது, அதற்கு விளம்பர ஏஜெண்டுகளாக பலர் கூறிவிட்டார்
கூறிவிடுவது என்பதெல்லாம் ஒரு பெரிய வேலை அல்ல. தடுக்கவும் முடியாது. கூறுவதே கடினம். எழுதிக் கொடுத்து தனிப்பட்ட மனிதனுக்கு இதுதான் நடக்கும் என்று அவன் காலைப் பிடித்து தடுத்தாலும் விதியை வெல்ல முடியாது. அந்த காலங்களிலே சினிமா தியேட்டர்களில் இந்த டூரிங் தியேட்டர் என்று தென்னை கீற்று கொட்டகைகளிலே அந்த திரைப்படம் நடக்கும். அதற்கு டிக்கெட் கிடைக்காவிட்டால் இந்த சிறுவர்கள் அந்த ஓலை இடுக்கு வழியாக அந்த திரைப்படத்தை அரைகுறையாக பார்ப்பதிலே ஒரு ஆர்வத்தை காட்டி பார்த்து கொண்டிருப்பார்கள். அதில் சில சில காட்சிகளை வைத்து மறுநாள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதைப்போல இந்த இறைவனுடைய நிர்வாகத்திலே சில விஷயங்களை இந்த தென்னை கீற்று ஓட்டை வழியாக இவர்களுக்கு சில விஷயங்கள் புரிந்து, அதில் ஒரு 10, 15ஐ அவர்கள் சொல்லி வைப்பது. அதன் பிறகு அதில் இன்றேனும் நடந்துவிட்டால், அதற்கான ஊடகங்கள் பல விஷயங்கள் எல்லாம் அவர்களே ஏற்படுத்திக் கொண்டு, அதை மிகப் பெரிதாக நான் சொன்னேன் என்று அதை விளம்பரம் செய்து மகிழ்கிறார்கள். காவோலை பார்த்து குருத்தோலை சிரித்தது என்று ஒரு பழமொழி உண்டு. தென்னை மரங்களில் பழுத்த மட்டைகளை பார்த்து இளங்குருத்துக்கள் சிரித்தது என்று கூறுவார்கள். இந்த பழுத்த மட்டையும் இளம் குருத்தாக இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது, விரைவில் விழப்போகிறது. அதுபோல இப்போது குருத்தாக இருக்கிற அந்த ஓலையும் வயது முதிர்வால் அதுவும் காவோலை என்ற நிலைக்கு போகும். பூமியிலே தன்னுடைய இருப்பையே உணர முடியாதவர், தனக்கும் இங்கு நிரந்தரமில்லை என்ற எண்ணம் இல்லாதவர்கள், இந்த சம்பவங்களை பார்த்து அவர்கள் நிலை கொள்ளாமல் தவிக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு என்றுதான் பல ஞானிகள் மௌனமாகவே வாழ்கிறார்கள். பிறகு நாம் எதற்கு, நீர் எதற்கையா கூறுகிறீர் என்ற கேள்வி எழும். எனக்கும் இது வேலை அல்ல. நான் இவ்வாறு என்னுடைய வாழ்விலே நான் கூறியவையே விதியை தடுக்க முடியவில்லை. தடுக்க முடியாது என்பதால் தான் நான் இறைவனுடைய நிர்வாகம் என்பதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினேன், வலியுறுத்தி வருகிறேன். சொல்வதற்கே கடினம், சொல்லி அவர்களை குறுக்கே சென்று நின்றாலும் விதியை தடுக்க முடியாது. சிலர் மட்டும் விதிவிலக்காக இறைவனுடைய அருள் அங்கே செயல்பட்டிருக்கும். அதற்கான தவப்பயன் அவர்களுக்கும் இருந்திருக்கும். அந்த நிலையில் நான் சொல்லியிருப்பேன். அப்பது அரிதாக நிகழ்வது. அவ்வாறு நிகழ்வதிலே நம்முடைய தவப்பயன் அங்கே செல்லும் என்பதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள். அதை இவர்கள் உணர முடியாது. இவர் என்ன சொல்லிவிட்டார் என்று 10ஓடு 11ஆகத்தான் நினைத்து கொண்டு செல்வார்கள். ஆனால் சொன்ன நமக்கு அது தெரியும். இதில் இந்த சக்தி இறைவனுடைய ஆற்றல் நம்முடைய தவ சக்தியாய் செலவழித்து இந்த மனிதனுடைய சிரமத்தை குறைத்திருக்கும் நிலை வந்திருக்கிறது என்கிற ரகசியம் சொன்னவருக்கு தெரியும். அதை அனுபவித்தவருக்கு அது தெரியாது. இப்படி பல ரகசியங்கள் அடங்கியது இந்த ஜோதிடம் என்ற அருள் சார்ந்த கலை. இதை அருள் சார்ந்து செய்தால்தான் இது போன்ற வினோதங்கள் இருக்கும். ஏதோ படித்த படிப்பை வைத்துக்கொண்டு அப்படி இப்படி பல விஷயங்களை சொல்லி தன்னுடைய நிலையை பற்றியும் உலகத்தினுடைய சிருஷ்டி ரகசியங்களை பற்றியும் அறியாமல் தான் ஏதோ நிரந்தரமாக நீடோழி காலம் வாழ்ந்துவிடப் போகிறோம் என்கிற எண்ணத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கு இவர்கள் காரண காரியங்களை கற்பித்து கொண்டு அதை வைத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை போல இதுதான் நடக்கிறது, இவர்கள் கையில் எதுவும் இல்லை என்ற உண்மை தெரிந்துவிட்டால் மனிதன் ஆரவாரம் செய்ய மாட்டான். அவன் யோசிக்க ஆரம்பிப்பான்.
இவ்வளவு புதிராக நடக்கிறதே, அப்போது நம்முடைய நிலை என்ன? நமக்கும் இதுதானே வழி. ஒன்று இயற்கை மரணம், அல்லது ஏதோ ஒரு வழியிலே மரணம். விசா முடிந்தால் போக வேண்டும் என்ற உணர்வை இறைவன் மறைக்கிறார். அந்த மறைப்பு சக்தியை விலக்குவதே ஞான பயிற்சி. அதுதான் மனிதன் மண்ணுக்கு வந்த நோக்கம். அதை விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த மறைப்பு சக்தியை அதிகப்படுத்துவதும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று வழிகளை காட்டுவதும், மனிதர்களும் தப்பிவிடலாம், நாம் நினைத்தபடி அனைத்தையும் நடத்திவிடலாம், பொருளாதாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆள் அம்பு அதிகாரம் இருக்கிறது, நினைத்தபடியெல்லாம் நடத்திவிடலாம் என்ற இந்த மாய இருளில் கிடந்து மன்றாடி மலைபவர்கள் கண்முன்னால் கணக்கில்லாமல் காணப்படுகிறார்கள். இதை போன்ற பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறது. இந்த அடிப்படையை கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஞானிகள் நெடுங்காலமாக கூறி வருகிற நிலையான மாறாத உண்மை. மீண்டும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.